ஓம் சாந்தி. ஆத்மாவின் தாகம் அமைதி என்ற தலைப்பில் 31 நாளுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு 24வது நாள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனித ஆத்மாக்கும் புருஷார்த்தம் 2 விஷயங்களுக்காக பண்ணுறாங்க. வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனுடைய முறைகள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் முக்கியமான மையப்புள்ளி 2 விஷயம்தான். அது எந்தெந்த 2 விஷயம்? வாழ்வதும் மற்றும் இறப்பதும். பாபா முரளியில் குறிப்பாக சொல்கிறாரு, கஜானா மற்றும் குஷி. அதாவது கஜானா, குஷி. பாபா இன்றைய முரளியில் இந்த 2 விஷயங்களை சிறப்பாக சொல்கிறாரு. இந்த ரெண்டுமே இந்த பிராமண வாழ்க்கையில் எவ்வளோ அவசியமானது. உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவும் பிராமண ஆத்மா கிட்டேருந்து இந்த 2 விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. அதாவது இதிலிருந்து நமக்கு பெறுதல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இன்றைய இந்த சிறப்பு முரளி 15/1/2003 எடுக்கப்பட்ட முரளியோட தலைப்பு மனதை ஒருமைப்படுத்தி ஒருமைப்பாட்டினுடைய சக்தியினால் அவ்யக்த ஃபரிஸ்தா வாழ்க்கை அனுபவம் செய்யணும் அப்படின்றது. ஆகையினால இந்த முரளி இன்றைய கிளாஸினுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் சிறந்த கஜானா அப்படின்றது ஞானம், குணங்கள், சக்திகள் மற்றும் ஆசீர்வாதம். ஆகையினால பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கஜானாக்களை பாபா கொடுத்துருக்குறாங்க. இந்த கஜானானால் உங்களை சம்பன்னமாக ஆக்கியிருக்கிறாரு. மேலும் இந்த கஜானாக்கள் அரை கல்பம் வரை உங்கள் கூடவே வரப்போகுது. ஆகையினால பாபா ஒரு சிறப்பு விஷயத்த சொல்கிறாரு. திரும்ப திரும்ப செக்கிங் பண்ணணும். உங்களை நீங்கள் செக் பண்ணணும். இந்த கஜானாக்கள் நம்மக்கிட்ட போதுமான அளவு இருக்கா, நிறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா இந்த டைமில், இந்த மாதிரியான காலத்தில் உலகத்தில் இந்த கஜானாக்களினுடைய பற்றாக்குறை இருக்குது. ஆனால் பிராமண வாழ்க்கையிலையும் இந்த கஜானாக்கள் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தோத்துட்டே தான் இருப்போம். ஆகையினால இந்த கஜானாக்களை நம்ம செக் பண்ணணும். பாபா இன்றைய முரளியில் சிறப்பாக 4 கஜானாக்களை சொல்கிறாரு. முதல்ல ஞானம், 2வது குணம், 3வது சக்திகள், 4வது ஆசீர்வாதம். இந்த 4 கஜானாக்களும் நடைமுறை வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. ஆகவே தினசரி வாழ்க்கையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த கஜானாக்களை நாம் யூஸ் பண்ணணும். முதல்ல செக் பண்ணணும். கஜானாக்களை நம்மக்கிட்ட எவ்வளோ அளவு சேமித்து வச்சுருக்கோன்னு செக் பண்ணணும். நாம் இவற்றினால சம்பன்னமாக இருக்கோமா இல்லை பற்றாக்குறை இருக்கான்னு செக் பண்ணணும். கூடவே 2வது விஷயம், இதை பயன்படுத்தணும். ஏன்னா பாபா கஜானாக்களை பயன்படுத்துறதுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஆகையினால எப்போது நம்ம காரியத்தில் நடைபாட்டில் நம்ம வரோம் அப்படின்னா நாம் அந்த கஜானாக்களை பயன்படுத்தணும். தொடர்பு மற்றும் சந்திப்பில் வரோம் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன தேவையோ, எந்த மாதிரியான கஜானா தேவையோ அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாபா இந்த முரளியில் நிறைய டைம் சொல்லியிருக்கார். குணங்களை பயன்படுத்தணும், சக்திகளை பயன்படுத்தணும், ஆசீர்வாதங்களை பரிமாற்றம் செய்யணும். ஆகையினால இந்த கஜானாக்களை நம்ம பயன்படுத்தணும். வாழ்க்கையில் எப்போது ஒரு பிரச்சனை வருது, ஒரு சூழ்நிலை வருதுன்னா அப்போ குறிப்பாக எந்த குணம் வரணும், எந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும்? ஒரு பிரச்சனையோட நேரத்தில் புத்தி, ஞானம், அதாவது புத்தி மற்றும் விவேகம், கூடவே இன்னொன்று சக்தி. ஏன்னா பிரச்சனை திடீர்னு வருது. ஆகையினால அத்தகைய நேரத்துக்கு பாபா சொல்கிறாரு, இந்த கஜானாக்களை பயன்படுத்துங்க. கூடவே அதை என்ன பண்ணணும், அவுட்புட்டையும் பாருங்க அப்படின்றார். அதில் நாம் எவ்வளோ வரை வெற்றி அடைஞ்சிருக்கோம், வெற்றி அடைஞ்சோமா இல்லை தோற்று போயிட்டோமான்னு பாருங்க. நாம் நடைமுறை வாழ்க்கையில் இந்த கஜானாக்களை ஒவ்வொரு நாளும் காரிய நடத்தையினுடைய பாட்டில், அதாவது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம பயன்படுத்தணும். பாபா சொல்கிறாரு, ஒன்று சுயத்தின் மீது பயன்படுத்துங்க, அதே டைம் மற்ற ஆத்மா மீதும் பயன்படுத்துங்க. ஆகையினால நம்ம இந்த கஜானாக்களை எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ அளவுக்கு கஜானாக்கள் நம்மளோட வாழ்க்கையில் அதிகமாகிட்டே போகும். அதனுடைய ரிசல்ட் ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் பார்க்க முடியும். நம்ம கஜானாக்களை யூஸ் பண்ணோன்னா, வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சோன்னா அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்றைய 2வது பாயிண்ட் என்னன்னா, எல்லா கஜானாக்களும் சம்பன்னமான ஆத்மா, எல்லா கஜானாக்கள்லையும் நிரம்பியவராக இருக்கும். இப்போ அப்படிப்பட்டவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும்னா, முகத்திலிருந்து சந்தோஷத்தின் அனுபவம் வரும்.
பாபா சொல்றாரு, எந்த ஆத்மா இந்த கஜானாக்கள்ல சம்பன்னமா இருக்காங்களோ, அவங்களுடைய நடைமுறை சான்று ப்ராக்டிக்கலா என்ன அவங்க செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். எப்போதும் சந்தோஷம் இருக்கும். அவங்க தானாவே அந்த சந்தோஷத்த அனுபவம் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தங்களை எப்பவுமே தனியா அனுபவம் பண்ணுவாங்களாம். சந்தோஷமா இருப்பாங்களாம். ஏன்னா ஒவ்வொரு துறையிலயும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப அவங்க ஆஹா, ஆஹா அப்படின்ற பாட்ட இதயத்திலருந்து பாடுவாங்களாம். ஆஹா! அது என்னுடைய பாக்கியம். ஆஹா! ஆஹா! ட்ராமா அப்படின்னு பாட்டு பாடுவாங்களாம். ஆகையினால பாபா சொல்றாங்க, எந்த ஆத்மாக்கள் பக்கத்துல சந்தோஷம் இருக்குதோ, அதற்கு சான்று என்னன்னா, அவங்க மற்ற எல்லா கஜானாக்களையும் நிறைவா வச்சுப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் நிலைச்சிருக்க முடியுதுன்னா, நம்மகிட்ட போதுமான அளவு ஞானம் இருக்கும்போது மட்டும் தான் முடியும். எல்லா சக்திகளோட ஸ்டாக் இருந்தா தான் முடியும். நம்மகிட்ட குணங்களினுடைய ஸ்டாக் இருக்கணும். எல்லார்கிட்டயும் இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கணும். பாபாவோட ஆசீர்வாதம் இருக்கணும். பிராமண குடும்பத்தின் ஆசீர்வாதம் இருக்கணும். சேமிச்சிருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும். முதல் விஷயம் என்ன? சுயமாவே சந்தோஷம் அனுபவமாகும். அதிர்ஷ்டமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அதே நேரம் பாபா சொல்றாங்க, எந்த ஆத்மாக்கள் அவங்களுடைய தொடர்புல வராங்களோ, சந்திப்புல வராங்களோ, அந்த ஆத்மாவுக்கும் சந்தோஷம் அனுபவம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தொடர்புல வரவங்க கூட சந்தோஷமா இருப்பாங்களாம். பாபா சொல்றாரு, இந்த காலகட்டத்துல உலகத்துல துக்கமும் அமைதியின்மையும் இருக்கு. ரொம்ப அதிகமாவே இருக்கு. உலகத்தின் ஆத்மாக்கள் என்ன கவலையில அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அமைதி இல்லாம இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க. சுகத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆகையினால அவங்க உங்ககிட்ட கொஞ்சமாவது சந்தோஷம் வேணும்னு கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஆகையினால பாபா சொல்றாங்க, எப்படி பிராமணர்களின் உடை இருக்கோ, பாபா எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதாவது பிராமணர்களினுடைய உடை 3 விஷயங்கள் நிரூபிக்குது. உங்களோட உடை, அதாவது ட்ரெஸ் எப்படி இருக்கு? வெள்ளை ட்ரெஸ்ஸு. 3 விஷயம் என்ன அப்படின்னா, சுத்தம். 2வது எளிமை. 3வது தூய்மை. ஆகையினால உலகத்தினுடைய ஆத்மாக்கள் உங்களை இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் பார்க்குறப்போ அவங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிடும், இவங்க பிரம்மகுமார், இவங்க பிரம்மகுமாரி அப்படின்னு தெரிஞ்சிடும். ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரியும். அவங்களுடைய உறுப்பினர்கள்னு தெரியும். ஆகையினால உங்கள் ட்ரெஸ்ஸிலேருந்து அவங்களுக்கு இது தெரிய வருது. அதே போல் உங்கள் மகிழ்ச்சியான முகம், சந்தோஷமான முகம், அந்த முகத்தை பார்த்து எல்லா ஆத்மாவும் சந்தோஷமாக இருக்கணும். பாபா சொல்கிறாரு, அவங்களுக்கு தற்காலிகமான சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் தற்காலிகமான சந்தோஷம் அவங்களுக்கு அமிர்தத்தின் ஒரு துளி போன்றதாக உணரப்படும். பாருங்க, எப்படி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. இப்போ நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி அனுபவம் பண்ணுவாங்க? அமைதியாக திருப்தியாக இருக்கும் இல்லையா? சந்தோஷத்தை அனுபவம் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு துளி தண்ணி கிடையாது, அமிர்தம். ஏன்னா அவங்க தண்ணி தாகத்தில் இருக்காங்க. ஆகையினால உலகத்தில் இந்த டைமில் எல்லா ஆத்மாக்களும் கவலையில் இருக்காங்க, துக்கத்தில் இருக்காங்க, அமைதி இல்லாமல் இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய மகிழ்ச்சியான முகம், சந்தோஷமான நடத்தை, உங்களுடைய தொடர்பு, சந்திப்பு அந்த ஆத்மாக்களுக்கு சந்தோஷத்தின் அனுபவத்தை கொடுக்கும். ஆகவே இது இன்றைய முரளியிலிருந்து 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாப்தாதா ஆட்டோமேட்டிக் டிவியில் எல்லா குழந்தைகளின் முகத்தையும் பார்க்குறாரு. பாபா தன்னுடைய ஒரு சிறப்பு காரியத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்கிறாரு. நம்ம என்னென்ன செய்கிறோன்னு சொல்கிறாரு. ஆகையினால பகவானுக்கு நிறைய வேலை இருக்குது. அதில் ஒரு சிறப்பு வேலை என்ன அப்படின்னா, டிவியில் எல்லா குழந்தையோட முகத்தையும் பார்க்குறாராம். ஆகையினால முகத்தில் என்னென்ன உணர்வுகள் அவர்களுடைய மனதிலிருந்து வெளிப்படுது? எப்படி சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா, அதில் தெரியும். அதில் மனிதர்கள் நிலைமை என்னன்னு தெரியும், எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி பாபா நம்ம குழந்தைகளோட முகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாராம். நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. நம்மளுடைய உள்ளார்ந்த நிலை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. ஆக பாபா குறிப்பாக 3 விஷயத்தை பார்க்குறாரு. அதில் முதல் விஷயம் சந்தோஷம், 2வது விஷயம் புருஷார்த்தம், 3வது விஷயம் மனசை பற்றினது. ஆகவே பாபா சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைகளினுடைய முகத்திலிருந்து உங்கள் சந்தோஷத்தை பார்த்துட்ருக்கீங்க, ஆட்டோமேட்டிக் டிவியில் பார்க்குறேன் அப்படின்றாரு. உங்கள் சந்தோஷம் எப்போவுமே நிலையானதா, தற்காலிகமானதா இருக்கா?
உங்கள் சந்தோஷம் அழிவற்றதா இருக்கா இல்லை டெம்பரவரியா? அது அவினாஷி, அழிவற்றது. அவினாஷி சாதனங்களினுடைய அடிப்படையில் இருக்கா இல்லை வினாஷி சாதனங்களோட அடிப்படையிலையா? ஆகவே பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கூட உங்களை பார்த்துக்கணும். எப்படி அப்பா பார்க்குறாரோ அதே போல் நீங்கள் கூட உங்களை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சந்தோஷ நிலைமை எப்படி இருக்குது? எப்போவுமே நிலையானதா இல்லை அப்பப்போவா? ஸ்திரமாக இருக்கா இல்லை டெம்பரவரியாக இருக்கா? அது அவினாஷி சாதனம் மூலம்தானா இல்லை வினாஷி சாதனமா? வினாஷி பெறுதல்களின் மூலமா, அதாவது அழியக்கூடிய சாதனம்னாலையா? பாபா முதல் விஷயமா சந்தோஷத்தை பார்க்குறாரு. ரெண்டாவது விஷயம் புருஷார்த்தம். குழந்தைகளோட புருஷார்த்தம் எப்போவுமே தொடர்ச்சியாக இருக்கா இல்லை இடையிடையே புருஷார்த்தத்தில் தடை வருதா? சில டைம் தீவிர புருஷார்த்தம், சில நேரம் கொஞ்சம் கம்மியாக, சில நேரம் ரொம்ப அதிகமாக, சில நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக, அப்படி மாறுதா? சாதாரண புருஷார்த்தமாக இருக்கா? இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. இன்றைய காலத்தில் நம்மளுடைய புருஷார்த்தம் எப்படி இருக்குது? தீவிர புருஷார்த்தமாக இருக்கா? எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை சில நேரம் கொஞ்சம் நடுவில் இருக்குது, சில நேரம் சாதாரணமாக இருக்குது, சில நேரம் அதிகமாக இருக்குது, அப்படியான்னு செக் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் பாபா சொல்கிறாரு, மனசை பார்க்கணும். மனதோட நிலை, மனதினுடைய நிலை, அதுக்கு நம்ம 3 காரியம் பண்ணுறோம். பாபா இதில் 3 விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் மனசின் மூலம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, முதல் விஷயம் மன்மனாபவ. மனதின் மூலம் நாம் என்ன செய்கிறோம்? மன்மனாபவ செய்கிறோம். மனதார பாவம் நினைக்கிறோம். ஆகையினால மனதின் மூலம் முதல் காரியம் என்ன? மன்மனாபவ. ரெண்டாவது காரியம் மனசா சேவை. நீங்கள் மனதின் மூலம் மனசா சேவை செய்கிறீங்க. உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மா கிட்டேயும் போய் நீங்கள் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆத்மா பரமாத்மாவோட அறிமுகத்தை ஒரு தடவை போய் கொடுத்துட்ருக்க முடியுமா? ஆனால் மனசுனால ஆத்மாக்களோட விருப்பம், அவங்களுடைய தேவைகள், உண்மையான அமைதி, உண்மையான சந்தோஷம், சக்தி, அது எல்லாமே உங்களால் மனச சேவையினால் கொடுக்க முடியும். அவங்களுக்கு அனுபவமாக கொடுக்க முடியும். ஆகையினால ரெண்டாவது காரியம் மனசா சேவை. மூணாவது காரியம் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் மனதின் மாலிக்காக இருக்கீங்களா இல்லை மனம் உங்களுக்கு மாலிக்கா இருக்கா? எஜமானர். ஆக பாபா கேட்குறாரு, நீங்கள் மனசோட எஜமானரா இல்லை மனசு உங்களுக்கு எஜமானரா? இப்போ நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சில நேரம் மனசு எஜமானர், சில நேரம் நாங்கள் அதுக்கு எஜமானர். அப்படியா? அப்படி தானே இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாங்க, மனம் நம்மளுடைய மாலிக்காகிறப்போ அது நம்மக்கிட்ட இருந்து என்ன காரியம் செய்ய வைக்கும்? மனதினுடைய நிலைமை எப்படி இருக்கோ, மனதினுடைய நிலைமை பெரும்பாலுமே கடந்த கால விஷயங்களில் அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா, மனம் ஒரு குதிரை மாதிரி. குதிரைக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா அது எங்கே போகும்? அது மாதிரி மனம் நம்மளை நடத்துச்சுன்னா அது நம்மளை அலக்களிக்கும். கூடவே நாம் மனசை நடத்தணும்னா அதை சரியான திசையில் கொண்டு போவோம். அதுதான் தேவை. ஆகையினால பாபா சொல்கிறாங்க, இதை நம்ம செக் பண்ணணும், பார்க்கணும். நம்ம மனதின் மாலிக்கா இருக்கோமா இல்லை மனம் நம்மளுடைய மாலிக்கா இருக்கான்னு. ஆக மூணாவது விஷயம் பாபா மனசை பற்றி சொல்கிறாரு. நீங்கள் மனசின் மூலம் 3 காரியம் பண்ணுறீங்க. முதல்ல மனதின் மூலம் மனசா சேவா, மன்மனாபவ, பாபாவுடன் உங்கள் தொடர்பை இணைக்கிறீங்க. பாபா கிட்டேருந்து சக்தியின் அனுபவத்தை, ஸ்நேகத்தின் அனுபவத்தை, சந்தோஷத்தின் அனுபவத்தை, பாசத்தின் அனுபவத்தை, தன்னுடைய தன்மையின் அனுபவத்தை அடைகிறீங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், மனசின் மூலமாக நீங்கள் மனசா சேவை செய்கிறீங்க. கூடவே மூன்றாவது விஷயம், நீங்கள் மனதின் மாலிக்காக இருக்கீங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட்டு, ஒருமைப்பாட்டின் சக்தியினால் அவ்யக்த ஃபரிஸ்தா நிலையை ஈஸியாக அனுபவம் பண்ண முடியும். இந்த ஒருமைப்பாட்டின் சக்தி அப்படின்னா மிகப்பெரிய சக்தி. எங்கே ஒருமைப்பாட்டின் சக்தி இருக்கோ அங்கே நீங்கள் பரிஸ்திதி வாழ்க்கையின் அனுபவத்தை ஈஸியாக பெற முடியும். இந்த முரளியில் பாபா ஒருமைப்பாட்டின் சக்தியினுடைய பலனை பற்றி சில நல்ல பயன்களை சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு பாபா சொல்கிறாரு, எங்கே ஒருமைப்பாட்டோட சக்தி இருக்கோ அங்கே ஈஸியாகவே ஒரு பாபா, மற்ற யாருமே கிடையாது அப்படின்ற நிலை அனுபவம் செய்ய முடியும். ஆகையினால பாபா ஒருமைப்பாட்டின் சக்தியினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இந்த முரளியின் மூலம் நமக்கு சொல்கிறாரு. ஆகையினால எங்கே ஒருமைப்பாட்டோட சக்தி இருக்கோ அங்கே ஈஸியாகவே மற்றவங்களுக்கு ஒரு பாபா, மற்றவங்க யாரும் இல்லை அப்படின்ற அனுபவம் ஏற்படுமா. எங்கே ஒருமைப்பாட்டோட சக்தி இருக்கோ அங்கே ஈஸியாகவே ஒரே ரசனை இருக்கும், ஒருவரோட நிலை இருக்கும்,
ஒருவரோட நினைவு இருக்கும், அங்கே ஈஸியாக வெற்றியும் இருக்கும். எங்கே ஒருமைப்பாடு இருக்கோ அங்கே தடையற்ற நிலை இருக்கும். எங்கே ஒருமைப்பாடு இருக்கிறதோ அங்கே இன்னும் என்னென்ன இருக்கும்? எளிய மார்க்கத்தின் அனுபவம் இருக்கும். ஒருமைப்பாட்டின் சக்தி இல்லை அப்படின்னா மார்க்கத்தில் பலவிதமான சிரமங்களை அனுபவிக்கணும், பிரச்சனைகளை அனுபவிக்கணும். எங்கே ஒருமைப்பாடு இருக்கோ அங்கே இன்னும் என்ன இருக்கும்? மாலிக் பன், அதாவது எஜமான தன்மை அனுபவம் ஆகும். ஏன்னா ஆத்மா சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எங்கே ஒருமைப்பாட்டின் சக்தி இருக்கோ அங்கே உயர்ந்து பறக்கக்கூடிய கலை இருக்கும், அந்த நிலை அனுபவமாகும். ஆகையினால பாபா சொல்கிறாங்க, ஒருமைப்பாட்டினுடைய சக்தியினால் நீங்கள் உங்களை ஃபரிஸ்தா வாழ்க்கையின் அனுபவத்தில் கொண்டு வரணும். ஏன்னா ஃபரிஸ்தா வாழ்க்கைனா எப்படி இருக்கணும்? தடையற்ற வாழ்க்கை, எப்போவுமே பறந்துட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை, ஒரே ஒருத்தருடைய ரசனையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஆகையினால ஃபரிஸ்தா வாழ்க்கையின் எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும். எப்போ வரும்? அதெல்லாம் நம்மக்கிட்ட ஒருமைப்பாட்டின் சக்தி இருக்கும்போது தான் வரும். எப்போ வரும்? ஒருமைப்பாட்டின் சக்தி இருக்கிறப்ப தான் வரும். ஆகவே பாபா சொல்கிறாரு, அதன் அனுபவம் தொடர்ந்து இருக்கும். நாம் நம்மளுடைய ஒருமைப்பாட்டினுடைய சக்தியை அதிகரிச்சுட்டே இருக்கணும். கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா மாலிக் பன், அந்த ஸ்டேஜில் இருக்கணும், சீட்டில் அமரணும். இப்போ பாபா சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு பலவிதமான சீட்டு கொடுத்துருக்காரு. அந்த சீட்டில் நீங்கள் செட் ஆகி இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே அப்செட் ஆக மாட்டீங்க. ஏன்னா வாழ்க்கையில் அப்செட் செய்யக்கூடிய விஷயம் வந்துட்டே இருக்கும். அந்த விஷயம் வாழ்க்கையில் திடீர்னு வரும். ஆகையினாங்க நீங்கள் சீட்டில் செட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒருபோதும் அப்செட் ஆக மாட்டீங்க. பாபா இப்போ நமக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன சீட்டை கொடுக்குறாரு? முதல்ல புருவ மத்தியின் தக்து, சிம்மாசனம். ஆகவே நாம் எவ்வளோ புருவ மத்தியினுடைய சிம்மாசனத்தில் இருப்போமோ அந்த அளவுக்கு நமக்கு நினைவு இருக்கும், நான் யார் அப்படின்னு. நம்மளுடைய சிறப்புகள் என்னன்னு நினைவு இருக்கும், நம்மளுடைய குணங்கள் என்னன்னு நினைவு இருக்கும், நம்மக்கிட்ட என்னென்ன சக்தி இருக்குது, இந்த நேரத்தில் நம்மளோட கடமை என்ன, காரியம் என்ன, இப்போ இது எல்லாமே நமக்கு நினைவில் இருக்கும். ஆகவே முதல் விஷயம் புருவ மத்தியின் தக்தில் இருக்கணும், புருவ மத்தியன்ற சீட்டில் இருக்கணும். ரெண்டாவது பாபாவோட இதய சிம்மாசனம். பாபா சொல்கிறாங்க, எந்த குழந்தைகள் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் இருக்காங்களோ அவங்க எப்போவுமே அப்செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா பாபாவோட இதய தக்துன்றது எல்லா விஷயத்துலேருந்தும் பாதுகாப்பாக சேஃபாக வச்சுருக்கோம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, இல்லை மாயா வெளியே கொண்டு போக முயற்சி பண்ணாலும் கூட பாபா சொல்கிறாங்க, பாபாவோட இதய சிம்மாசனம் ரொம்ப உயர்ந்தது. அங்கே மாயா உங்களை தொடக்கூட முடியாது. மாயா அந்த இதய தக்தின் கீழே அழிஞ்சு போயிடுமா. ஆகையினால பாபா சொல்கிறாங்க, எப்போவுமே பாபாவோட இதயத்தில் உட்காந்துருங்க. பாபாவோட இதயத்தில் இருக்கவங்க எப்போவுமே மாயா அசைக்க முடியாது. யாருடைய இதயம் சத்தியமாக இருக்கோ அவர் மட்டும்தான் பாபாவோட இதயத்தில் இருக்க முடியும். ஏன்னா பாபாவுக்கு சத்தியமும் சுத்தமும் தான் பிடிக்கும். நாம் பாபா கிட்ட எவ்வளோ சத்தியமாக இருக்குமோ, பிராமண குடும்பத்துக்கிட்ட எவ்வளோ சத்தியமாக இருக்குமோ, நம்மக்கிட்ட நம்மளே எவ்வளோ சத்தியமாக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம பாபாவோட இதய தக்தில் உட்கார முடியும். பாபா சொல்கிறாங்க, எந்த ஆத்மா எவ்வளோ பியூராக இருக்கோ அவ்வளோதான் பாபாவோட இதய சிம்மாசனத்தில் இருக்க முடியும். ஏன்னா பாபாவோட இதய தக்து அப்படிப்பட்டது. அந்த பாபாவோட இதயத்தில் பியூர் ஆத்மாக்கள் தான் அமர முடியும். வாழ்க்கையில் எந்த ஒரு வகையான அசுத்தமும் இல்லாமல் இருக்கணும். அதிலிருந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த தக்து எப்படிப்பட்டது? கொஞ்சம் கூட எந்த ஒரு வகையான அபவித்திரம் இருந்தாலும் அதில் நம்ம அமர முடியாது. பாபாவும் எங்கே சத்தியத்தை இருக்கோ அவங்கள தான் இதயத்தில் அமர்த்துறாரு. அதனால் பாபாவோட இதயத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய நாம் எல்லா வகையான பவித்திரத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம பாபாவோட இதயத்தில் அமர்ந்திருக்க முடியும். மூணாவது ஸ்வமான் தக்த். அதாவது ஸ்வமான் என்ன அப்படின்னா, பாபா நமக்கு குழந்தைகளுக்கு சுயமரியாதை என்ற ஸ்வமான் அந்த சீட்டு கொடுக்குறாரு. பாபா சொல்கிறாங்க, தந்தையினுடைய மகிமை எப்படியோ அதே மாதிரி உங்களுக்கும் மகிமை இருக்குது. ஆகையினால எப்போவுமே ஏதாவது ஒரு ஸ்வமான் என்ற சீட்டில் உட்காந்துருங்க. நீங்கள் ஸ்வமான் தக்தில் இருக்கிறப்போ உங்களுடைய நஷா இருக்கும். எப்படி ஒரு ராஜா சிம்மாசனத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நஷா இருக்கும்,
நான் யார், நான் ராஜா, நான் மாலிக் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவங்களுடைய சக்தி அவங்களுக்கு தானாகவே நினைவில் வரும். அந்த சக்திகளை அவங்க பயன்படுத்துவாங்க. சிம்மாசனத்தில் இல்லைன்னா, தக்தில் உட்காரலைன்னா அவங்களுக்கு அந்த நஷா இருக்காது. அதே நேரம் யாருக்காவது ஏதாவது ஆணை கொடுக்குறாங்கன்னா, ஆணையிடுறாங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க சிம்மாசனத்தில் இல்லைன்னா. இப்போ போலீஸே எடுத்துப்போம். போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, போலீஸுன்னு தெரியும். இப்போ அவங்க சொல்கிறது கேட்பாங்க. இல்லை கலர் ட்ரெஸ்ஸில் வந்தாங்கன்னா தெரியுமா, தெரியாது. சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்வமானில் இருப்பீங்களோ, அந்த நஷாவில் இருப்பீங்களோ, அந்த நஷாவினால நீங்கள் உங்களுடைய இந்திரியங்களுக்கு என்ன ஆணை கொடுத்தாலும் அது ஜி அசூர், அதாவது சொல்லுங்க செய்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்துடுமா. நீங்கள் தக்தில் இல்லைன்னா அது உங்கள் பேச்சை கேட்டாலும் கூட கேட்காம போயிடுமா, காது கேட்காத மாதிரி போயிடுமா. அதனால் பாபா சொல்கிறாரு, ஸ்வமான் தக்தில் எப்போவுமே இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அப்செட் ஆக மாட்டீங்க. ஸ்வமானில் இருந்தீங்கன்னா அப்செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். மேலும் எந்தெந்த தக்துகள், பொறுப்பின் தக்து, பொறுப்பின் சிம்மாசனம், சேவையின் சிம்மாசனம் இருக்குது. ஆகையினால பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எத்தனை சிம்மாசனம் கொடுத்துருக்காரு, நாம் அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். சில நேரம் ஒரு தக்தை பயன்படுத்தணும், சில நேரம் வேற ஒரு தக்து, வேற ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துக்கலாம். எப்போவுமே ஒரே தக்தில் உட்காரணுன்னு கூட அவசியம் இல்லை, போர் அடிக்கும். இப்போ நீங்கள் மாற்றி மாற்றி சிம்மாசனத்தில் உட்காந்துக்கோங்க. கொஞ்ச நேரம் புருவ மத்தியினுடைய சிம்மாசனத்தில் இருங்க, கொஞ்ச நேரம் பாபாவோட இதயத்தில் ஸ்வமான் என்ற சிம்மாசனத்தில், சில நேரம் பொறுப்புன்ற சிம்மாசனத்தில். பாபா நமக்கு குழந்தைகளுக்கு எத்தனை சிம்மாசனம் கொடுத்துருக்காரு. சேவையினுடைய தக்து, பொறுப்பினுடைய தக்து, சுயராஜ்யத்தின் தக்து, அப்படின்னு போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. இப்போது உங்களுடைய மன புத்தியினால் போய் சத்தியுகத்தினுடைய சிம்மாசனத்தில் உட்காருங்க. யார் வேண்டான்னு சொல்கிறா? இப்போ ஆகையினால் நீங்கள் சத்தியுகத்தின் தக்தில் இருந்தீங்கன்னா சத்தியுகத்தின் எல்லா குணம், எல்லா சிறப்பும் வந்துடும். இந்த காலத்தில் சத்தியுகத்தின் சிறப்பு, சத்தியுகத்தின் குணம் நமக்கு அனுபவமாக ஆகும். சத்தியுகத்தின் சிறப்பு, சத்தியுகத்தின் குணம் அனுபவம் வந்ததுன்னா சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வாழ்க்கையில் வந்துடும். சந்தோஷத்தினுடைய கஜானா தானாகவே அதிகரிக்கும். ஆகவே பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு கிடைச்ச சீட்டில், அதாவது சிம்மாசனத்தில் எப்போவுமே செட் ஆகுங்க. செட் ஆகிருந்தால் ஒருபோதும் அப்செட் ஆக மாட்டீங்க. ஏன்னா வாழ்க்கையில் அப்செட் செய்யக்கூடிய விஷயம் நிறைய வரும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், நைட்டு வரைக்கும் என்ன ஆகும், நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம சீட்டில் இருந்தோம் அப்படின்னா எந்த விஷயமும் நம்மளை அப்செட் செய்யாது. நல்லது. ஓம் சாந்தி.